என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகியம்மா உனக்காக ஒரு புகைப்படத்தை உன்னிடத்தில் காண்பிக்க கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த புகைப்படத்தை நீ பார்த்தாயானால் இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டம் என்ற ஒன்று இருக்காது. அது மட்டுமல்ல, நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். அதிலும் குறிப்பாக இன்று இந்த நாளில் இதை நீ காண வேண்டும். இந்த நாளில் இருக்கின்ற சிறப்பு என்னவென்று அம்மா உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் தெரியாத என் பிள்ளைகளுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கின்றேன். இன்று ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை, அதுவும் பௌர்ணமி நாளில் சேர்ந்து வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் என் பிள்ளை அன்னாபிஷேகத்தை இன்று சிவபெருமானை நீ காண வேண்டும். என் குழந்தையே, இதுபோன்று இப்படிப்பட்ட ஒரு பேரதிர்ஷ்ட நாளில் உன் அம்மா நான் காண்பிக்கின்ற இந்த புகைப்படத்தை நீ பார்த்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னால் எந்த ஒரு உணர்வுகளையும் கட்டுப்படுத்த முடியாது. உனக்கே உன் மீது ஒரு மிகப்பெரிய அன்பு வந்துவிடும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற விஷயங்களை பற்றி உனக்கு பல தெளிவான முடிவுகள் வந்துவிடும். என் குழந்தையே, எந்த நேரத்திலும் இந்த வராகி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் தந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்கவோ தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டிருக்கவோ செய்யாமல் தெய்வத்தின் மீது உன் கவனத்தை முழுமையாக நீ செலுத்தி கொண்டிருந்தால் போதும். தெய்வம் எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுப்பேன். எண்ணற்ற பிரச்சனைகள், எண்ணற்ற வேதனைகள் என்று இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கே உனக்கானதாக அத்தனை கஷ்டங்களையும் சோகங்களையும் தந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கைக்கான சில நல்ல விஷயங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. வராகியின் அருளால் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவிலிருந்து ஒரு நாளும் மாற மாட்டேன். நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எப்பாடுபட்டாவது உன் கைகளில் தந்திடுவேன். அப்படி உன் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களைத்தான் இப்பொழுது உன்னிடத்தில் உன் முன்னால் எடுத்து வைக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த ஒரு கஷ்டத்திலும் சரி, எந்த ஒரு சோதனையிலும் சரி, நீ எப்பொழுது தெய்வத்தை மட்டும் நம்பி களமிறங்குகின்றாயோ, உன் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் எப்பொழுது உன்னை ஒரு விஷயத்தை செய்ய வைக்கின்றதோ அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம், இனிமேல் உன்னால் இந்த வாழ்க்கையை நீடித்து வாழ முடியும் என்று. இனிமேல் எந்த காரணத்திற்காகவும் நீ இந்த வாழ்க்கையை விட்டு விலக மாட்டாய் என்று. உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை என்பதனையும் நிச்சயமாக நீயே தெரிந்து கொள்வாய். உனக்காக உன் தாயானவள் உன்னோடு நிற்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு கவலையும் உனக்கு தேவையில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கின்றதோ அதையெல்லாம் நீ தெளிவாகவே பெற்றுக்கொள். எங்கேயும் உனக்கு சந்தேகம் வேண்டாம். எந்த விஷயத்தை பற்றியும் உனக்கு கவலைகள் வேண்டாம். நாம் நினைத்தது எல்லாமும் நமக்கு நடக்கும், நாம் அதையெல்லாம் நிச்சயமாக நடத்துவோம் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டாலே போதும். உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் இனி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சில நேரங்களில் நீ கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கு தெய்வத்தை கண்டு விட்டாயானால் உன்னுடைய கண்கள் கலங்கும். நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக தூண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நீ இனி என்னவெல்லாம் செய்தாயோ அதையெல்லாம் நிச்சயமாக உன்னாலான அத்தனை விஷயங்களையும் செய்வதற்குரிய அத்தனை மனவலிமையையும் உனக்குள் கொடுக்கும். தெய்வத்தை பார்த்து விட்டாலே போதும் மன நிம்மதி என்று சொல்லி எத்தனை பேர்
கோவிலை தேடி தெய்வத்தின் முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள் தெரியுமா என் குழந்தையே? அப்படி அமர்ந்திருக்கின்றவர்கள், அப்படி தன் வாழ்க்கைக்கு தெய்வம் பொறுப்பு என்று நம்பி இருக்கின்றவர்கள் தான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் சரியாக எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கான வெற்றியினை அவர்கள் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் நினைத்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த நேரத்தில் இன்று இந்த அன்னாபிஷேக நாளில் நான் காண்பிக்கின்ற இந்த புகைப்படத்தை இப்பொழுது பார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும். இதோ என் பிள்ளை, பார்த்தாயா? இந்த புகைப்படத்தில் என்ன தெரிகிறது? என் பிள்ளையே, சிவபெருமானினுடைய அன்னாபிஷேக கோலம். அன்னாபிஷேக கோலத்தில் சிவபெருமான் இருப்பதை பார்த்து விட்டாய் என்றால் நிச்சயமாக உனக்கு சொர்க்கம் உறுதி. அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் அன்னத்திற்கு பஞ்சம் இருக்காது. சிவனின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்பேற்பட்ட ஒரு புகைப்படத்தை அம்மா உனக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா பிள்ளைகளுக்கும் இதை பார்க்க வேண்டிய பாக்கியம் கிடைக்காது. அவரவர்களுக்கு 1000 வேலைகள், 1000 கஷ்டங்கள், 1000 பிரச்சனைகள், கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை என்று எல்லாம் ஏற்படும் பொழுது இதுபோன்று சிவபெருமானினுடைய அன்னாபிஷேகத்தை காண முடியாமல் மனம் வருந்துவாய் அல்லவா? நீ எங்குமே செல்ல வேண்டாம். உன் அம்மா நான் உன் முன்னாலேயே கொண்டு வந்து அதை காண்பித்து கொடுத்து விட்டேன். சிவனினுடைய இந்த உருவத்தை கண்ட பிறகு நிச்சயமாக என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் உனக்கே ஒரு மனத்தெளிவு கிடைத்திருக்கும். எங்கும் தேடிச் சென்றாயா? இல்லை அல்லவா? நமக்கு கிடைக்குமா, நாம் பார்ப்போமா என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் நான் உனக்கு இதை செய்கிறேன் என்றால் நிச்சயமாக நான் உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா எந்த காரணத்திற்காக உனக்கு இதை தருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதை உனக்கானதாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் தெளிவாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தருவதல்லவா? இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கு நடத்துவதல்லவா? இது எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக நான் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும். இன்று சிவபெருமானினுடைய இந்த அன்னாபிஷேக கோலத்தை கண்ட என் பிள்ளை, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக இனி எப்பொழுதும் பல நன்மைகளை நீ வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள போகின்றாய். உனக்கென்று யாரெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்தார்கள் என்று யோசித்து கொண்டிருந்து வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்ணீரும் கவலையும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை, இந்த நொடியில்தான் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறாய் என்ற அர்த்தம். இந்த நேரத்தில் நீ இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் திரும்ப பெறப் போகிறாய் என்ற அர்த்தம். எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையிலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றும் பொழுது இது போன்ற நல்ல விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் என்றால் இப்பொழுதிலிருந்தாவது அம்மாவின் அன்பினை நீ புரிந்து கொள். அம்மா உனக்கு என்ன செய்கிறாள் என்பதனை தெரிந்து கொள். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இனியாவது உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். என் பிள்ளையே, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? நிச்சயமாக நீ எந்த அளவிற்கு பாக்கியத்தை இந்த வாழ்க்கையில் செய்திருக்கிறாய் என்று, எந்த அளவிற்கு நன்மைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி இந்த நேரத்திலும் நான் இருப்பதை நீ உணர்ந்தாயானால் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை உன் வசமாவதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை கலங்க வேண்டாம். யார் என்ன நினைத்தாலும் அது நடந்துவிடும் என்று பயப்படாதே. நீ நினைத்தாலன்றி உன் வாழ்க்கையை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. தெய்வத்தின் கருணை எப்பொழுதும் உன் மீது இருக்கின்றது. அதனால்தான் உனக்கு மட்டும் இது போன்ற பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கின்றது. இதை பார்த்துவிட்டு நிச்சயமாக உன் வாழ்க்கையின் நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வோம் என்று நம்பினால் போதும். இல்லை, எனக்கு இன்று சிவபெருமானின் அன்னாபிஷேகத்தை காண வேண்டும் என்று நீ கோவிலுக்கு சென்றால் கோடான கோடி புண்ணியங்களும் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாம் நினைத்ததை எல்லாம் அடைவதற்கு நமக்கு ஏற்ற இடம் தெய்வத்தின் சன்னதி.
அந்த சன்னதியில் நீ அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நிச்சயமாக இன்று இந்த தாயானவள் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறேன் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.